காதல். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? டாக்டர் என்னாச்சு? நீங்க? ஐ அம் டெப்டி கமிஷனர் சூர்யா. இவர் என்னோட கோ-பிரதர். இவரோட வைஃப் தான் அட்மிட் பண்ணிருக்கோம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் லேட் பிரெக்னன்சி. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்துடலாம். டாக்டர் எனி காம்ப்ளிகேஷன்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க. அதனால பிபி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதோட அவங்க சுகர் லெவலும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க அட்மிட் ஆகியிருக்கட்டும். நார்மல் பிரெக்னன்சியா இருந்தா இதை சாதாரண சூட்டு வலின்னு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லேட் பிரெக்னன்சிங்கிறதுனால தான் இந்த அப்சர்வேஷன். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்க டாக்டர், நான் உள்ள போய் பார்க்கலாமா? ஓகே, நீங்க போய் பாருங்க. அவங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை டாக்டர், அவ தங்கச்சி கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் இழுத்து போட்டு அவளே செஞ்சா. அதனால தான் இருக்கும். இனிமே நாங்க கவனமா பாத்துக்கிறோம். இட்ஸ் ஓகேமா. உனக்கு இருக்கு. அம்மா, நீங்களா இங்க இருக்கீங்க? காயத்ரியை காணோம். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அவ ட்ரெஸ் ஆர்டர் பண்ண கொடுக்க போனா. அதனால கவிதாவுக்கு இப்படி ஆனது அவளுக்கு தெரியாது. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல பார்த்தேன், அவர் கிடைக்கல. நான் வேணா அவளை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். கல்யாணு, அது வரைக்கும் இங்க பாத்துக்க. சரிங்க. ஏய் கயல், இங்க பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அதான் டாக்டர் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? ரிலாக்ஸ். கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இவ எங்க போனானே தெரியல. இந்த நேரத்துல கவிதாக்கு வேற உடம்பு முடியாம போயிடுச்சு. எதுக்கு தான் அடுத்தடுத்து நமக்கு இப்படி சோதனையாவே வருதுன்னு தெரியல. பிரச்சனையை நாமளே உருவாக்கிக்கிட்டு அது சோதனைன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்கிருக்க. உன் பிள்ளை மேல கவனம் வச்சு வளர்த்துருந்தா இந்த பிரச்சனை எதுக்கு வரப்போகுது? எதுக்கு எடுத்தாலும் என்னையே இப்படி சொல்லாதீங்க. அவளை நம்ம தகுதிக்கு மேல படிக்க வச்சது நீங்க. 10ம் பத்தாததுக்கு அவளை ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சீங்க. படிக்க வச்சது எந்த தப்பும் இல்ல. அவ நடவடிக்கையில கவனம் வைக்காததான் தப்புங்கிறேன். அவ நல்லபடியா தான் வளர்ந்துருக்கா. ஆனா நீங்க தான் நம்ம தேவைக்கு மேல எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி வச்சு இப்படி பிரச்சனைகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்த யாரோ ஒருத்தன் தான் என் பொண்ணை கடத்தி இருக்கணும். அப்படிப்பட்ட தைரியமானவே யாருமே இல்ல, தெரிஞ்சுக்க. இவ வேற ஏதாவது முடிவு எடுத்துப்பான்னு எனக்கு தோணுது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணு ஓடி போயிருப்பான்னு சொல்ல வரீங்களா? வேற என்னவா இருக்க போகுது? ஊருக்குள்ள எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்ல. அவ காதல் கத்திரிக்கான்னு முடிவு எடுத்துப்பான்னு எனக்கு தோணுது. வாய நல்லா கழுவுங்க. என் பிள்ளைங்களை நான் அப்படி ஒண்ணும் வளர்க்கல. யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்க. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. எங்க நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? நாம அவளுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள டெபுட்டி கமிஷனர். அவர் கட்டிக்க வேண்டிய பொண்ணை காணா போச்சுன்னு சொன்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. இப்ப என்னதாங்க பண்றது? நாமளே தான் வெளியே தெரியாம இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம காயத்ரி காணாமன்னு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நின்று போகும். அது இன்னும் பெரிய பிரச்சனையும் உண்டாக்கிடும். அதுக்கப்புறம் இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. எதுக்குங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவா.
இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இப்பதான் கேள்விப்பட்டேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். 3 பிள்ளைங்களை பெத்தவங்க நீங்க. வயிற்று புலத்தாச்சியா இருக்கிற பிள்ளைக்கு இப்படி வர்றது சகஜம் தானே? அதுக்கு போய் இப்படி 2 பேரும் இடிஞ்சு போய் நிக்கிறீங்க. இது மாசம் இல்லல்ல. இல்ல, கல்யாண வேலையெல்லாம் அவளே இழுத்து போட்டு செஞ்சதுல சூட்டு வலி வந்துருச்சு. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க? அது வந்து இரு, கவிதாவுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் லேட்டா கர்ப்பமானதுனால இவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு நீங்க தானே ஆறுதல் சொல்லணும். ஆமா, எங்க என் மருமக காயத்ரி எங்கேயுமே காணோம்? காயத்ரி கவிதாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நாங்களும் ஹெல்ப் பண்றோம். நாம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. ஏய் கல்யாணி, அவங்க இதை கவலைப்பட வேண்டாம் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அழுதுக்கு இருக்க? நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரித்தானுங்க? கவிதாவுக்கு திடீர்னு இடுப்பு வலி வந்து அழுதுனால இவளும் அதை நினைச்சு அழுதுக்கு இருக்கா. வேற ஒன்றும் இல்லை. இதை பாருங்க, மற்றவங்கள விட பெத்த அம்மா நீங்க தான் தைரியம் சொல்லணும். உங்க பொண்ணு நல்லபடியா திரும்பி வந்துடுவா. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நானும் அதுதாங்க சொல்றேன். இதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத கல்யாணி. நாம கல்யாண வேலையை பார்ப்போம்னு சொல்லிக்கிறீங்க. சொன்ன தேதியிலேயே கல்யாணம் நடந்தாத்தான் நம்ம 2 குடும்பத்துக்கு கௌரவம். எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. பாத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த காயத்ரி எங்க போனாலோ தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மாப்பிள, இப்ப எப்படி இருக்கா? உடம்புக்கு பரவாயில்ல. ஆனா எந்த நேரமும் காயத்ரி பத்தியே நினைச்சு ரொம்ப புலம்பிட்டு இருக்கா. நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சமாதானம் சொல்றேன். மாமா, இனியும் பொறுமையா இருக்காம முதல்ல போலீஸ்ல ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்டா கொடுத்து வைக்கலாம் மாமா. இல்ல மாப்பிள, இப்ப வேண்டாம். நமக்கு விஷயம் தெரிஞ்சு 24 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள மத்தவங்களுக்கு இது தெரிய வேணாம். நாமளே தேடி பார்ப்போம். மாமா, சூர்யா கிட்ட சொன்னா அண்ணன் அபிஷேலா தேடுவார்ல. போலீஸ் மூலமா போனா உடனே கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப என்ன ஏதுன்னு சரியா தெரியாம இப்ப என்ன காரணத்தை சொல்லுவீங்க? அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்பா, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னடி பேசுற? விடு மோனி, கண்டிப்பா உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா பிரச்சனை பெருசாயிடும். என்ன விடு. என்ன உண்மை? என்ன கர்மத்தை சொல்ல போற? சீக்கிரமா சொல்லி தொலை. இதத்தான நேத்து இருந்து கேட்டுக்கிருக்கேன். காயத்ரி அக்கா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் போனா, யார் கூட போனான்னு எனக்கு தெரியும். இங்க பார் கையல், நீ பாட்டுக்கு ஏதோ உளறிக்காத. இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. இல்ல மாமா, நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதத்தான் என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லி தொலை. காயத்ரி அக்கா அவள் லவ்வரோட ஓடி இருக்கா.